ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். டாஸ்மாக் நிறுவனத்தில் இடி சோதனை என்பது கடந்த 6ஆம் தேதி நடைபெற்றது. இந்த சோதனைக்கு பிறகு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்திருக்கிறது என்று இடி தரப்பில் அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளது. இது 1000 கோடி அல்ல, இது 2 லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது என்று பத்திரிகையாளர் மணி சொல்லுகிறார். இந்த ஊழலில் A1 அக்யூஸ்டாக இருக்க போவது சிஎம் மு க ஸ்டாலின் தான் என்று இன்றைக்கு அண்ணாமலை கைதாவதற்கு முன்னாடி பேட்டி கொடுத்திருக்கிறாரு. உண்மையில் இது ஊழலா? ஊழலுக்கு பின் இருக்கின்ற இந்த செய்திகள் என்ன? டெல்லி முதல்வர் கைதானதை போல தமிழ்நாடு முதல்வர் கைதாவார் அப்படின்னு முன்வைக்கப்படுகின்ற இந்த நெரேட்டிவுக்கு பின்னாடி இருக்கின்ற அரசியல் என்ன என்பது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம். டெல்லியில் கெஜ்ரிவால் லிக்வர் ஸ்கேமில் கைதானாரு. இதே மதுபான கொள்கை ஊழலில் கைதானாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த டாஸ்மாகில் நடந்த இடி விவகாரத்தால் அவரும் கைது செய்யப்படுவார். சார்ஜ் ஷீட்டில் அவரோட பேர் தான் A1 இருக்க போகுது அப்படின்னு அண்ணாமலை இன்றைக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. டாஸ்மாகை முற்றுகையிட வந்தாங்க, அப்போ இந்த பேட்டியை கொடுத்துட்டு அவர் கைதாக இருக்கிறார். நீங்கள் இது பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஊடகங்கள் தொடர்ச்சியாக அதை பற்றி பேசுது. ஒரு பெருசாக ஒரு தகர டப்பா கொண்டு போய் ஆரன்ற வீட்டை கொடுத்தாருல்ல, அது என்னாச்சு? அது அப்பயே குடிகார பேச்சு, அத்தோட பேச்சு. ஓகே, அது மாதிரி தான் இது. அதனால் அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. என்ன, இது ஒரு காமெடி. இது இப்போது 1,76,000 கோடின்றது தான் பெரிய ஃபிகர்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ 2 லட்சம் கோடின்றாங்களா? அது யாரு? பத்திரிகையாளர் மணி அவரா? சரி, ரைட். அப்போ கேளு, அண்ணன்ட்ட தானே கேட்குறேன்ற மாதிரி சேர்த்து சொல்ல வேண்டியதான். அப்படி அதனால் இது கேலி கூத்து. இப்போ இடி ரைடு பண்ணிடல. இந்த நெரேட்டிவ் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிமுகவை சார்ந்த தம்பிதுரை அவரும் சொல்றாரு கெஜ்ரிவால் கைதான மாதிரி இவர் கைதாவாருன்றாரு. அண்ணாமலை சொல்றாரு சிஎம் தான் இந்த ஊழலில் A1 அக்யூஸ்டு அப்படின்னு சொல்றாரு. இது 2 பேரும் ஒரே குரல்ல பேசுறாங்க. ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்களே, இது 26 எலெக்ஷனுக்காக செட் பண்ணப்படுறதா? ஆமா. இப்ப பிரச்சனை பிஜேபி ஒரு நெருக்கடியில் இருக்குது. ஓகே, என்ன நெருக்கடி? 3 பிரச்சனை இருக்குது. 1, மும்மொழி கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி. அதற்கு எதிரான கடுமையான எதிர்ப்பு. அந்த எதிர்ப்புக்கு வட இந்தியாவிலும் வரவேற்பு இருக்குது. அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி தான் 25 மொழியை காலி பண்ணிட்டாங்க, ஹிந்தி தான் தின்றுச்சு அப்படின்னு போட்டார் இல்லையா? அந்த மொழிக்காரன் பூரா சோசியல் மீடியாவில் கரெக்டு தான், அவங்களுக்கு அறிவு இருக்குது, நம்ம தான் தூங்கிட்டோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம். டீலிமிட்டேஷனுக்கு மாநாடு 22ஆம் தேதி நடக்குது. இந்த முதல்வர்கள் மாநாடு நடக்குது. அது இல்லாமல் ஆளுநருடைய அயோக்கியத்தனம் அது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு மாநில உரிமை என்ற அடிப்படையில் மாநில முதல்வர்கள், மாநில கட்சிகள், ஏன் தேசிய கட்சி கர்நாடகாவையும் சேர்த்துங்க, காங்கிரஸ், இவங்களை எல்லாம் திரட்டுகின்ற A1 ஸ்டாலின் தான் மோடியை பொறுத்த வரைக்கும். இப்போ பிஜேபிக்கு எதிராக இதெல்லாம் ஒரு பக்கம் ராகுல் காந்தி இருக்கார் இந்தியா கூட்டணி தலைவராக. ஆனால் இதன் அடிப்படையில் திரட்டும் ஒரு தலைமையாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது அப்படின்றது அனைவரும் மறுக்க முடியாத உண்மை. இப்போ இந்த இந்தி திணிப்பு, இந்த புதிய கல்விக் கொள்கை, இவற்றுக்கு எதிராக வரிசையாக அவர் வெளியிட்ட அறிக்கைகள் அல்லது ட்விட்டரில் அவருடைய பதிவுகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நேரடியாக பிஜேபியை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி தான், சேலஞ்ச் பண்ணுற மாதிரி, அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்குது. இப்போ அதனால தான் இப்போ பட்ஜெட்டில் ரூபான்னு போட்டாங்க இவங்க தமிழ் பதிப்பில். ஆமாம், கம்முன்னு போக வேண்டியதானே. ரூபான்னு போட்டாங்க அப்படின்னா பிரிவினைவாதம், பிராந்திய பேரினவாதம். நிர்மலா சீதாராமன். சரி, நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது. இது பிராந்திய பேரினவாதமா? சரி, ரைட்டு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், நீ ரூபா கொடுக்கல, நாங்கள் எங்கள் காசை ரூன்னு தமிழில் போட்டாங்கன்னா தெலுங்கில் போட்டால் உனக்கு என்ன? ஆமாம், காசை நீ இந்த SSA திட்டத்தின் கீழே வர வேண்டிய 2152 கோடி ஆமாம் நம்ம பட்ஜெட்ல இருந்து ஒதுக்கி இருக்கிறோம். நான் அந்த ரூன்னு போட்டேன்னா எதுன்னு போட்டால் உனக்கு என்ன? அப்போ இந்த பிரச்சனையை அண்ணாமலை சொல்லியிருக்காரு, ரூன்னு போட்டு திசை திருப்புறாங்க. அவன் போட்டால் நீ தானே பிரச்சனையை பெருசாக்கணும். பெருசாக்கி இது ஒரு ஆல் இண்டியா இஷ்யூவாக்கி பிரேக்கிங் நியூஸ், நெருப்போடு விளையாடுகிறாரா ஸ்டாலின், தலைப்பு அர்ணாப் கோசாமி, இதை பொறுக்க முடியாது
இதெல்லாம் யார் நம்ம சொல்லியா செஞ்சாங்க? அப்போது உனக்கு வந்து கேவலம் ஒரு தமிழில் ரூன்னு போட்டது இவ்வளோ பிரச்சனையாகுது உனக்கு. ஆமாம் வேணும்னு தான் போட்டான்னு வேற சொல்லியிருக்காரு அவர். அது ஒன்றும் மறைச்செல்லாம் பேசலை. அப்போ என்ன பொருள் அப்படின்னாக்கா, பொலிட்டிக்கலாக நேரடியாக சேலஞ்ச் பண்ணக்கூடிய இடத்துல திமுக இருக்குது என்ற அடிப்படையில் A1 அவர் தான் அப்படி எடுத்துக்கலாம். டாஸ்மாகில் A1 அப்படின்னு இவங்க சொல்கிறது இந்த ஊழல் வழக்கு அப்படின்றது இருக்கு இல்லையா, மோடி பதவிக்கு வந்ததிலிருந்து பிஜேபி தன்னுடைய அடித்தளத்தை விரிவுபடுத்தி கொள்ள, மாநில அரசுகளை கலைக்க, ஆட்சி கழிப்பு நடத்த, கட்சி தாவலை ஊக்குவிக்க, எதிரிகளை பழிவாங்க, எல்லாத்துக்கும் இதை தான் வந்து பயன்படுத்துது. இப்போ டிஎம்கேனுடைய பாலிட்டிக்ஸ் பிரிவினைவாதம், இருமொழி கொள்கை வந்து தப்பு, நீங்கள் பணம் சமக்கிர சிக்ஷாக்கு நாங்கள் கொடுக்காதது நியாயம், கவர்னர் செஞ்சது கரெக்டு, நீட்டுக்கு நாங்கள் எடுத்த முடிவு, இதெல்லாம் பேசலாமே நீங்கள். ஏன் விஜய் டிவியில் ஒரு டிபேட்டு, அந்த டிபேட்டை தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு இவங்க டவுசரில் ஒன்று கடிச்ச நிலையில் தான் அரசியல் ரீதியாக இது வந்து வேடிக்கை இல்லை. இவ்வளவு லைவ் சேனலில் தினம் நம்ம டிபேட் பார்க்குறாங்க. அவர் நித்யானந்தம் மாதிரி, ஸ்ரீகாந்த் மாதிரி அறிஞர்கள் உன்னெல்லாம் பேச விட்டு நாங்கள் கேட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கோம். இந்த நீயா நானால ரெக்கார்டு எடுக்க ஒரு டிபேட்டு, அதை போடுறதே உனக்கு பயம்னாக்கா அரசியல் ரீதியாக எந்த அளவுக்கு இவர்கள் பீதி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்றத இது காட்டுது. அதன் பொருள் ஒரு உதாரணம், பிஸ்கட்டை கொடுத்து கையெழுத்து வாங்குறாங்க, அதுக்கும் ஆள் வர மாட்டுறாங்க. பசங்கிட்ட ஸ்கூல் பசங்களா? ஆமா ஆமா, அவ்வளோ கையெழுத்து போடுங்க பிஸ்கட் தரோம் போடுறானுங்க பிஸ்கட்டை தூக்கிட்டு. இப்போ என்ன செய்வாங்கன்னாக்கா, கையெழுத்து போறியா ஈடியை வர சொல்லுவா அப்படின்னு சொல்கிறதுக்கு அடுத்து வாய்ப்பு இருக்குது. ஈடி அந்த லெவலில் தான் இருக்குது. இப்போ இது ஈடிக்கு வருவோம். ரெய்டு பண்ணீங்க, ஒரு அறிக்கை விட்ருக்கீங்க, அதை நம்ம பாரிவேந்தர் பெடரலில் போட்டார், ரைட்டு. சரி, என்னையா ப்ரெடிகேட் அஃபென்ஸு? எஃப்ஐஆர் என்ன, எப்போ போட்ட எஃப்ஐஆர்? ப்ரெடிகேட் அஃபென்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்களேன். ப்ரெடிகேட் அஃபென்ஸ்ன்றது ஒரு ஈடி ஒரு விஷயத்துக்குள்ளே வரணும் அப்படின்னாக்கா, ஒரு கிரிமினல் சட்டவிரோத நடவடிக்கையின் மூலம் எடுக்கப்பட்ட ஒரு பணம், பிளாக், அந்த பணத்தை வெள்ளையாக்கும் முயற்சி, ஓகே, இது நடந்திருக்கணும். அப்போது ஒரு குற்றத்தின் மூலம் ஈட்டப்பட்ட பணம், குற்றம் வந்து திருட்டாக இருக்கலாம், கடத்தலாக இருக்கலாம், மான் கொம்பு விற்றதாக இருக்கலாம், தந்தம் விற்றதாக இருக்கலாம், சாராயம் விற்றதாக இருக்கலாம், வேறு ஏதாவது லஞ்சம் வாங்கியதாக இருக்கலாம், அதுக்கு போடப்பட்ட ஒரு எஃப்ஐஆர் அப்படின்றது ஒன்று வேணும். இப்போ இந்த அறிக்கையில் இந்த எஃப்ஐஆர்லாம் பார்த்துட்டு தாங்க நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? கண்டிப்பாக சொல்லணும். அது மட்டும் இல்லை அந்த அறிக்கையில். ஓகே, இப்போ அதுவே இல்லாமல் அது என்னன்னு சொல்லலை, அது சார்ஜ் ஷீட்டில் போடுவாங்க பார்த்துக்கோங்கன்றாரு அண்ணாமலை. எந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸின் அடிப்படையில் சவுக்கு சங்கர் கேட்டிருக்காருங்க. ஆத்தூர் பிரச்சனையில் ஞாபகம் இருக்கா அந்த வக்கீலில்? ப்ரெடிகேட் அஃபென்ஸ் என்ன மேடம்? ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னால் உங்களுக்கு புரியலையா? இப்போ ஒரு காஞ்சிபுரம் மினிஸ்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து ஒரு சொத்து வாங்கி அந்த 2 தலித் விவசாயிகள் பேரில் எழுதியிருக்கலாம் இல்லையா? அப்படி கேட்டார்ல, அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸு, அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லணும். அதை சொல்லாமல் நான் 1000 கோடி எடுத்தேன் அப்படின்னா அதை எவன் கேட்டான்? இப்போ நீ இப்போ தான் ரைடே போயிருக்கிற, இப்போ பணம்லாம் புதுசாக எடுக்கிறீங்க, இப்போ தான் எடப்பாடி சம்பந்தி வீட்டில் எடுத்தீங்களா இல்லையா? ஆமாம், சேகர் ரெட்டிகிட்ட எடுத்தீங்களா இல்லையா? சேகர் ரெட்டி சந்தோஷமாக திருப்பதி தேவஸ்தானத்தில் இன்னமும் இருக்கிறாரு. செக்ரட்டேரியட்டில் பூந்து ரைடு பண்ணீங்க, அவர் ராம் மனோகர் ரெட்டியா, ராம்மனோகர் ராவ், அவரு நல்லா சந்தோஷமாக இருக்கார். அவருக்கு ஒன்றும் ராம்மோகன் ராவ். டிடிவி தினகரன் அவர் இப்போ வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டாக்க அதிமுக காப்பாற்ற முடியாது. அண்ணாவே மும்மொழி கொள்கையை ஏற்றுக்குவார். இல்லை, பெரியார் கடவுள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு, ஜாதி உண்டுன்னு சொல்லியிருக்காரு, எதை வேணால் பேசலாம். இப்போ அது வந்து டிடிவி தினகரன். அந்த கேஸ் என்னாச்சு அது யாருக்கும் தெரியாது. அந்த விஜயபாஸ்கர் வீட்டில் வந்து பிடிக்கும் போதே ஏறி குதிச்சு ஓடினாங்க. ஆமாம், அது என்னாச்சு அது யாருக்கும் தெரியாது. இது இப்படி போகுது லிஸ்ட்டு, இவ்வளோ கேஸ் இருக்குது. இது எதுக்கும் என்னாச்சுன்னு தெரில. இதில் வந்து நான் 1000 கோடி அப்படின்னு சொன்னால் இது ஏதாவது வந்து ஒரு யோக்கியமாக இருக்குதா? ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இந்த மூல வழக்கு இப்படி சட்டவிரோதமா வந்த பணத்தை வெள்ளையாக்க முயற்சிக்கிறது பேர் தான் ப்ரெடிகேட் அஃபென்ஸ். இப்போ அப்படி இதுல எதுவும் நடந்திருக்கிறதா? 2 விதமான ரிப்போர்ட் இருக்குது. இது எடப்பாடி பீரியட்ல போடப்பட்ட எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் இப்போ வந்திருக்கிறாங்க
அப்படின்றது வந்து மூத்த பத்திரிகையாளர் மணி சொல்கிறாரு. ஆமா, இந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா, பத்திரிகையாளர் மணி ரொம்ப சிறப்பாக ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காரு. இது அப்படியே சொல்கிறேன் கேளுங்க. இடி அறிக்கையில் ஒரு வெற்றிடம் உள்ளது. அது எந்த காலகட்டத்துக்கானது என்று சொல்ல வேண்டும். சரியான கேள்வி. ப்ரெடிகேட் அஃபென்ஸ் என்று சொல்லப்படுவது எடப்பாடி காலத்தில் போடப்பட்ட 25 எஃப்ஐஆரா? எந்த காலகட்டம்? செந்தில் பாலாஜி எந்த எஃப்ஐஆர்னு கேட்டார். எடப்பாடி காலத்தில் நடந்த ஊழலுக்கு என்னை ஏன் பிடிக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அதனுடைய நீட்சியாகத்தான் வந்திருப்பார்கள் என்பது பரவலான கருத்து. இது வரைக்கும் சொல்லிட்டாருங்க. இதுக்கப்புறம் ஒரு பஞ்ச் லைன் இருக்குது. எப்படி இருந்தாலும் இன்றைய ஆட்சியாளர்கள் இதற்கு பதில் சொல்லியே தீர வேண்டும். எதுக்கு? எடப்பாடி காலத்தில் போட்ட எஃப்ஐஆருக்கு இன்றைய ஆட்சியாளர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும். எப்படி இருக்குது? இதுதான் பஞ்ச் லைன். பத்திரிகையாளர் அரவிந்தாட்சன் ஒன்று ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அவர் வந்து இப்போ திமுக ஆட்சியில் டாஸ்மாகில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக இந்த டிவிஎஸ்சி இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒரு 10-15 எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி தான் இது டிவிஎஸ்சி தன்னளவில் அவங்களே பார்த்து ஊழல் என்ன நடக்குது. அது செந்தில் பாலாஜி கூட கேட்டிருக்காரு. அப்போ முறைகேடு நடக்குதுன்னா கேஸ் போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ இதில் எந்த அடிப்படையில் இவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் ஒன்று தெரியுது, எடப்பாடி பீரியடில் கேஸ் போட்டிருக்கிறாங்க. அப்போ இடி வரலைன்றது நமக்கு தெரியும். அப்போ இடி வரலை, இப்போ வந்திருக்குது. அது எடப்பாடி கேஸை வச்சு இப்போ வந்துட்டு அதுக்காக தான் நாங்கள் வந்து தேடினோம். இப்போ எங்களுக்கு புதுசாக இது கிடச்சிருக்கு அப்படின்னு எதனா வந்து ஒரு கதைகளை இடி சொல்லக்கூடும். அதனால் இது என்ன அப்படின்னா, இடி வந்து ஒரு மெர்சினரி, ஒரு கூலிப்படை. அது அதிகாரிகள் வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு இருக்கலாம். இந்தியாவில் அநேகமாக தொழிலே ரொம்ப ஒரு மானக்கேடான ஒரு தொழில் இருக்குன்னா அது இடி ஆஃபீஸர் தொழில் தான். ஒரு சுயமரியாதையோ நாணயமோ இருக்கிறவன் அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறது வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்கிறேங்க, அண்ணாமலை வீட்டில் வந்து அழகிகள் கைது செய்யப்பட்டனர் அப்படின்னு நான் சொன்னாக்க நீங்கள் வெளியிடுவீங்களா? இல்லை, ஆதாரம் வேணும், இருந்தால் தானே வெளியிட முடியும். இல்லைன்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறீங்க. ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிற நீங்கள் ஆதாரம் கேட்குறீங்க. ஆனால் ஒரு இடி ஆஃபீஸரு ஆதாரத்தை உருவாக்குற வேலைக்கு வந்து போய் வேலை பார்க்குறான்னாக்கா இது என்ன? எவ்வளவு கேவலமாக ஒரு இடி ஆஃபீஸர் நடந்து கொள்ள முடியுமா? எத்தனை கேஸில் நடந்துட்டு இருக்கிறாங்க? 1 2? அது ஒரு நீண்ட பட்டியலே இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். எவ்வளோ கேஸ் போட்டாங்க, ரைட் நடத்துனாங்க, அதுக்கப்புறம் வந்து கட்சி மாற்றம், அது முடிஞ்ச உடனே அப்படியே விட்டுறது, கேஸை வாபஸ் வாங்கிக்கிறது. அதனால் இடி அதிகாரிகள் அப்படின்னு சொன்னாலே அவங்கள நம்பக்கூடாது. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இடிஏன்னு சொல்கிறதுக்கு விஜய் அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு. இடியே சொல்லியிருக்கான். இடி உன்னையும் தான் ரைடு பண்ணியிருக்கா இல்லையா? ஆமாம். இன்னும் இடியே சொல்லியிருக்கு. இடி என்ன ரொம்ப யோக்கியமா? அப்போது இடி என்பது நம்பத்தகாதது அப்படின்றதுக்கு 1000 சான்றுகள் இருக்குது. அது மறந்துருந்தால் நினைவுபடுத்துகிறேன். நம்ம ஊரில் நடந்தது முதல்ல அங்கித் திவாரி, அவர் வந்து கலர் பொடி தூவி கையோடு பிடிச்சிட்டாங்கன்னு பிடிச்சி டிவிஎஸ்சியில் கேஸ் போட்டாங்க. என்ன பண்ணாங்க? எங்கால இப்படி பிடிப்ப அப்படின்னு ஒரு ரவுடி கேங் மாதிரி தான் எங்கால இப்படி பிடிக்கலான்னு சுப்ரீம் கோர்ட்டில் போய், சரி இப்போ அங்கித் திவாரி கையை பிடிச்சி எடுத்திருந்தா அதுவும் எங்கால பிடிக்கக்கூடாதா? லஞ்சம் வாங்கினது நேராக கையங்களவுமாக பிடிச்சிருக்கிறாங்க, கிரிமினல் அஃபென்ஸ், அதுக்கு பிடிக்கக்கூடாது அப்படின்னு கூப்பிட்டு போய் அந்த ஆளை பாதுகாத்துட்டாங்க. இது ஒன்று. அடுத்து நம்ம ஆத்தூர் விவசாயிகள் கண்ணையன், ஆமாம், வந்து அவங்க காட்டெருமை கொம்பை விற்று பணம் திரட்டி அது மாதிரி பண்ணாங்கன்னு கடைசியில் அது ஒன்றும் இல்லை, அந்த கேஸே தள்ளுபடியாகி முடிஞ்சிருச்சு. இல்லாத கேஸுக்கு அந்த 2 பேரை சாஸ்திரி பவனுக்கு வர சொல்லி இந்த அயோக்கியத்தனெல்லாம் பண்ணது எதுக்கு? அவங்க நிலத்தை ஒரு பிஜேபி பிரமுகர் அபகரிப்பதற்கு. தமிழ்நாடு காவல்துறையிட்டிருந்து அவங்க எஃப்ஐஆரை கூட வாங்காம இவங்களாவே நேரடியா அனுப்புறாங்க. ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்காம. இது வந்து கேவலமா சந்தி சிரிச்சு போச்சு. அந்த இடி ஆஃபீஸர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்லை. ஒரு லோக்கல் பிஜேபி செக்ரட்டரி இடி ஆஃபீஸரை கூப்பிட்ற அளவு இருந்தது. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. இடியோடைய மகாத்மியம். பம்பாயில் ஒரு ஆள் 2 ஃப்ளாட் வாங்கியிருக்கிறான். ஓகே. ஒரு பில்டர்கிட்ட, ஒரு பில்டர்கிட்ட வாங்கினா இத்தனாந்தேதி சாவியை கொடுப்போம் பில்டிங் முடிச்சு அப்படின்னு ஒரு டேர்ம்ஸு. அந்த டேட்டில் கொடுக்கல.
கொடுக்கலன்ன உடனே நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த மாதிரி நான் 1.5 கோடி ரூபா கொடுத்தேன் 2 ஃப்ளாட்டுக்கு, இவன் வந்து இந்த தேதியில் கொடுக்கணும், கொடுக்கல. போலீஸ் ஸ்டேஷன் என்ன சொல்கிறாங்க, ஐயோ இது சிவில் கேஸ் அது, இது என்னத்துக்கு என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறாங்க, என்ன கிரிமினல் கேஸா இது, கோர்ட்டுக்கு போனி அப்படின்னு உடனே அந்த ஆளுக்கு வந்து மண்டையில் பல்ப் எரிஞ்சிருக்குது. அப்போ இதை கிரிமினல் கேஸாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி 1.5 கோடியை வாங்கி இது மாதிரி தில்லுமுள்ளு பண்ணி அதை கருப்பு பணமாக இது மாதிரி இது பண்ணி ஏதோ பண்ணா அப்படின்னு அதுக்கு ஒரு கிரிமினல் இதை ஜோடித்து மேஜிஸ்ட்ரேட்கிட்ட கொடுத்து, ஐயா இந்த மாதிரி நடந்திருக்கு யுவர் ஆனர், இதை கேட்டாக்க போலீஸ் ஸ்டேஷனில் போட மாட்டேன்றாங்க அப்படின்னு ஒன்று. அப்படியா, போலீஸ் ஸ்டேஷன் வந்து எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லி அந்த மேஜிஸ்ட்ரேட்டு உத்தரவு போட போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டாங்க. போட்ட உடனே என்ன நடக்குது, இடி வந்து அந்த பில்டரை கைது பண்ணுது. கைது பண்ணி மாத கணக்கில் உள்ளே இருக்காது. கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டாக சுப்ரீம் கோர்ட், அது நினைவில்லை எனக்கு, பாம்பே ஹைகோர்ட்டாக சுப்ரீம் கோர்ட்டு, கோர்ட்டு காரி மூஞ்சியில் துப்பி இருக்குது. நீ எல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டா, வெக்கமாக இல்லை, கேவலமாக இல்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, 1 லட்ச ரூபா ஃபைன் போட்டுருது இடி இந்த மாதிரி நடந்துக்கிட்டது. அதனால் இடியோடைய மகாத்மியம் அப்படின்றது நீளும். இப்போ வந்து கேஜ்ரிவாலா, கேஜ்ரிவால் மாதிரி கைதாவார். கேஜ்ரிவால், சிசோடியா, கவிதா இவங்களுக்கு பெயில் வந்த கேஸு இப்போவும் லைவ்லாவில் இருக்குது, யார் வேணால் போய் எடுத்து படித்து பார்க்கலாம். கவிதா பெயிலில் விசாரிக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஜஸ்டிஸ் விஸ்வநாதன், ஜஸ்டிஸ் கவாய் 2 பேரும் விசாரிக்கிறாங்க. பிடிச்சி இதனால் உள்ளே வச்சுருக்கிறீங்களே, என்ன எவிடன்ஸ் இருக்குது? அவங்க ஆண்ட்ராய்டு ஃபோன்லேருந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாங்க யுவர் ஆனர். அவங்க ஆண்ட்ராய்டு ஃபோனு அவங்க டெலீட் பண்ணாங்க, உனக்கு என்ன பிரச்சனை கேட்குறாரு. அதை எப்படி டெலீட் பண்ணலாம்? ஏன் நான் கூட தாங்க டெலீட் பண்ணியிருக்கிறேன், இப்போ அதுக்காக என்ன முடிச்சு போவியா, என்னையா பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு ஜட்ஜு. அப்படி இல்லை யுவர் ஆனர், மொத்தமாக ஃபார்மேட் பண்ணிட்டாங்க. அது என்ன வேணால் பண்ணட்டும், ஓன்ட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது சொல்லு. ஃபார்மேட் பண்ணியிருக்கிறதுலேருந்தே தெரியலையா எதையோ அவங்க மறைக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு. இப்போ நான் இப்படி கேட்குறேன், திரும்ப திரும்ப அண்ணாமலையை சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ கமலாலயத்தில் பலான தடை செய்யப்பட்ட கேவலமான பொருள்கள் இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு போய் தேடுறதுக்கு போய் போலீஸில் அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லிவிட்டு ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்துட்றாங்க, பேப்பரெல்லாம் வந்துடுது, கமலாலயத்தில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறமா என்ன இப்படி இருக்குதுன்னு சொல்கிறீங்க, போலீஸ் நேராக போய் பார்க்குது, பார்த்தா க்ளீனாக இருக்குது, சுத்தமாக இருக்குதுங்க, இதிலேருந்தே தெரியலையா ஏதோ ஒன்று இருந்திருக்கணும்ன்ட்டு க்ளீனாக கூட்டி தொடச்சி வச்சுருக்குறாங்க. அப்படி சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி சொல்கிறாங்க. இதை வந்து கிட்டத்தட்ட காரி துப்பி இருக்குது சுப்ரீம் கோர்ட்டு. இப்போ இவங்க சொல்கிறாங்களே கேஜ்ரிவால், அதுலேயும் இன்னும் வந்து குற்றம் வந்து நிரூபிக்கப்படலை. இல்லை, அதில் வந்து சிசோடியாவெல்லாம் 2 வருஷத்துக்கு மேலே. ஆமாம், அதுக்கு ஒரு விட்னஸ் இருக்குன்னாங்க. யார் விட்னஸ் அப்படின்னா, இதோ இருக்கிறார் மகுந்தா சீனிவாச ரெட்டி. யாருப்பா அவர்? அவன் தான் டிஸ்ட்ரிக்ட் ஓனர். அவன் இதில் பணம் கொடுத்துருக்கான், எலக்ட்ரல் பாண்டில் பணம் கொடுத்துருக்குறான். அது வாங்கி வச்சுக்கிட்டு அவன்கிட்ட நீ ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடு, பதிலுக்கு நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்க, உன் மகனுக்கு சீட்டு கொடுக்குற, மோடி வந்து பிரச்சாரம் பண்ண வர உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கி வச்சுக்கிட்டு அதை ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் சொல்கிறாரு, யோ இதெல்லாம் ஒரு இதுவா, முதல்ல விசாரணை கிராஸ் எக்ஸாமினேஷன்லேயே தூக்கி கடாசிடுவாங்க, இதெல்லாம் ஒரு கேஸுன்னு கொண்டாந்துருக்குற அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டிருக்காரு. அதனால் இவங்க வந்து யார் இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு கேஜ்ரிவால் போல், ஆமாம், அதோட யோக்கியதை இதுதான். ஓகே, சரிதானா? இப்போ இதில் இன்னொரு விஷயம் வந்து பத்திரிகையாளர் மணி வந்து சொல்கிறாரு, இதில் 1000 கோடி தான் ஊழல் அப்படின்னா தெருவில் குடிச்சு உளுந்து கிடக்குறானே அந்த குடிகாரன் வந்து சிரிப்பான். கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் கோடி அளவுக்கு வந்து ஊழல் வந்து நடந்திருக்கும். எவிடன்ஸு அந்த குடிகாரனா? ஆமாம், குடிகாரனே சிரிப்பாங்க. நான் வேற ஒரு எவிடன்ஸ் சொல்கிறேன். முந்தா நாள் வந்து குஜராத்தில் பரோடாவில் வாரணாசியிலேருந்து, மோடி தொகுதி தான், அங்கேருந்து லா காலேஜுக்கு வந்த ஒரு பையன் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு கார் ஓட்டி இருக்கிறான். கார் ஓட்டி ஒரு பெண்ணை வந்து அடித்து காலி பண்ணிட்டான். போலீஸ் வந்து கைது பண்ணுது. கைது பண்ணோடனே போலீஸ்கிட்ட அவன் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சரக்கு கேட்குறான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், குஜராத்தில் மது விலக்கு இருக்குது. இப்போ படுத்து கிடக்கிறதுனால 2 லட்சம் கோடின்னாக்கா செகண்ட் ரவுண்டு கேட்ட ஊரில் எத்தனை லட்சம் கோடின்னு அவர் சொல்லணும், மது விலக்கு இருக்கிற ஊரில். இது ஒரு எவிடன்ஸு.
இப்படி பேசுகிறது என்ன செய்கிறது? எனக்கு அண்ணா ஹசாரே தான் ஞாபகம் வருது. அண்ணா ஹசாரே 1,76,000 கோடின்னாரு. கோடிக்கு எவ்வளோ சைபர்னு கூட அந்த கிழவனுக்கு தெரியாது. என்ன அங்கே உட்காந்துக்கிட்டு அப்படி சொல்லி அதனுடைய விளைவு மோடியில் ஆட்சியை அமர்த்துவது அப்படின்றதா இருந்துச்சு. இப்போ இவங்க பேசுவதும் பிஜேபியை எப்படியாவது பவருக்கு கொண்டு வர்றது, நேரடியாகவோ மறைமுகமாகவோ என்பதுதான் இந்த பேச்சுக்கெல்லாம் நோக்கமாக இருக்குதுன்னு பார்க்கணும். திமுகவோட இந்த இந்தி எதிர்ப்பு நாடகமே இந்த ஊழல் அப்படின்ற இந்த டாஸ்மாக் ஊழலை மறைப்பதற்காகத்தான் இந்த நாடகத்தை திமுக நடத்திட்டு இருக்குதுன்னு பத்திரிகையாளர் மணி சொல்றாங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்போ புதிய கல்விக் கொள்கை முதல்ல வந்துச்சா, இந்த டாஸ்மாக் இடி ரைடு முதல்ல வந்துச்சா? இது இப்போதான் வந்துச்சு. டாஸ்மாக் இப்போ தான் வந்துச்சு. அது முதல்ல இருந்தே இருக்குது. ரைட்டு. பணம் 2,00,000 கோடி ரூபா கொடுக்கல அப்படின்றது முதல்லையா, டாஸ்மாக் அப்புறமா முதல்லையா? அது பண பிரச்சனை தான் முதல்ல இருந்தே இருக்குது. ஒரு 1.5 வருஷம் டீலிமிட்டேஷன் முதல்லையா, டாஸ்மாக் முதல்லையா? டீலிமிட்டேஷன் தான். ஆமாம். இப்படி பேசுகிறவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? இதுக்காக தான் அது அப்படின்னாக்கா, இவ்வளவு அபத்தமாக கேட்குறவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது மண்டையில். வாய்க்கு வந்ததை பேசலாம் என்ற முறையில் மூத்த பத்திரிகையாளர் பேசுகிறாருனாக்கா அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? ரொம்ப கேலி கூத்தாக இருக்குது. இல்லை, இப்போ டாஸ்மாகில் 1000 கோடி இல்லை இதை இப்படி திருப்பி போடுங்க. இந்த சமாளிக்க முடியாமல் தான் பிஜேபி இதை செய்கிறது அப்படின்னு சொல்ல வந்து இப்படி மாற்றி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறார். இல்லை அவர் அப்படி சொல்ல. ஆமாம். இப்போ இதில் என்னன்னா, இப்போ டாஸ்மாகில் ஊழல் நடந்துச்சுன்னு பேசுனா பிஎம் கேர் ஃபண்டு என்னாச்சு, இடி இவ்வளோ மோசடி பண்ணியிருக்குது, அது இப்படி நடந்திருக்குது, இது இப்படி நடந்திருக்குன்னு பேசுறீங்க. நீ டாஸ்மாகில் திருநியா இல்லையா, அதை பற்றி பேசு. நீ இடி மோசடி, பிஎம் கேர் ஃபண்டு, மற்ற விஷயம்லாம் ஏன் பேசுகிற அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. இப்போ திருடலை அப்படின்னு திமுக சொல்லுது, திருடினதாக இடி சொல்லுது. சரி, ப்ரூவ் பண்ணு, அதுவும் வேலை. அது யாராவது தடுத்தாங்களா? சரி, திமுகவுக்கு மோடி இடியை வச்சு விசாரிப்பார். சிபிஐ இப்போ அன்புமணி சொல்கிறாருல்ல, சிபிஐ விசாரிக்க. அவர் கேத்தன் மேத்தா ஊழலை யார் விசாரிக்கிறதுன்னு தெரியல. அது இன்னும் கிடக்குது, மெடிக்கல் காலேஜ் ஊழல். ரைட்டு, இருக்கட்டும். இடியை வச்சு விசாரிக்கலாம், சிபிஐ வச்சு விசாரிக்கலாம், இன்கம் டேக்ஸ் வச்சு விசாரிக்கலாம். ஜட்ஜே கையில் இருக்கிறாங்க, எதனால் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணிக்கலாம். மோடியை யார் விசாரிப்பது அப்படின்ற கேள்வி இருக்கா இல்லையா? இடியை யார் விசாரிப்பது, மோடியை யார் விசாரிப்பது? இடி யோக்கியதை என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மோடி ரஃபேல் ஸ்கேம்னு ஒன்று கேள்விப்பட்டீங்களா? முதல்ல 2019 தேர்தல் அப்படின்ற பிரெஞ்சு நிறுவனத்தோட ஒப்பந்தம். அது என்ன பிரச்சனை? 100 விமானம் வாங்குறதுக்கு மன்மோகன் சிங் ஆட்சியில் போட்டிருந்த ஒப்பந்தத்தில் அதே ரேட்டுக்கு 30 விமானத்தை நீங்கள் கொடுங்க போதும் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒப்பந்தத்தை மோடி போய் போட்டார். அது என்னங்க மோடி இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காருன்னு அவர் பாரிக்கரை கேட்டாங்க. அவர் தான் டிஃபென்ஸ் செக்ரட்டரி, மனோகர் பாரிக்கர். அவர் அப்படியே எனக்கு தெரியாதுன்னாரு. அவர் அப்படி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ரைட்டு. அப்படி போட்டாங்கன்றதுக்கு முன்னாள் பாஜக அமைச்சர், நிதியமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அமைச்சர் அருண் ஷோரி, அப்புறம் பிரசாந்த் பூஷன், 3 பேரும் சேர்ந்து ஆதாரங்களோட நீண்ட, ஏன்னா அருண் ஷோரி போஃபர்ஸ் ஊழலை புலனாய்வு செய்தவர், அதனால் உரிய விவரங்களோட ஒரு பெட்டிஷன் தயார் பண்ணி இப்படி இப்படி இருக்குது, ஒரு எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு கொண்டு போய் சிபிஐ டைரக்டர் அலோக் வர்மாட்ட கொடுத்தாங்க. அப்படியா, சரி நான் போட்டுடுறேன் அப்படின்னு சொன்னார் அவர். அன்னைக்கு ராத்திரி 12 மணியோ 2 மணியோ திடீர்னு கொண்டு சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் எல்லாம் சிபிஐ ஆஃபீஸை சுற்றி குவிக்கப்பட்டது. நடுராத்திரிக்கே அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டு வேற ஒருத்தர் பதவி ஏற்றுக்கொண்டார். அங்கே இருந்த ஆவணங்கள் எல்லாம் மர்மமான முறையில் தீப்பிடித்து எரிந்தன. ஓகே, இதெல்லாம் நடந்துச்சு. இதனால் அயோக்கியத்தனமாக இருக்குது, இது எங்கே போய் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதி ரஞ்சன் கோகோய், அவர் ஏற்கனவே ஒரு பொம்பளை விவகாரத்தில் சிக்கியிருந்தாரா, சிக்க வைக்கப்பட்டிருந்தாரா நம்ம தெரியாது. ஆனால் அவருக்கு அவரே திருப்பி சொல்லிக்கிட்டாரு. அவர் தான் நீதிபதி. அவர்கிட்ட கொண்டு போய் இது மாதிரி ரஃபேல் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நம்ம இவர் இருக்கார்ல, சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, அவர் இதெல்லாம் இராணுவ ரகசியம், எல்லாருக்கும்லாம் சொல்ல முடியாது, இந்தாங்க இந்த சீல்டு கவரில் இருக்குது அப்படின்னு சீல்டு கவரை அவர் திறந்து பார்த்தாரு. அடேப்பா, சிஏஜி அவங்களே சொல்லிட்டாங்க இதில் எந்த தப்பும் நடக்கலைன்னு.
அப்புறம் எதுக்கு அனாவசியமாக இதை விசாரிக்கணும்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டார். சரி, இந்த வழக்கு முடிஞ்ச பிறகு அப்போ என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, ஏயா நான் தான் பெட்டிஷனரு, கவரில் என்ன இருக்குன்னு எனக்கே காமிக்காமல் நீங்கள் பார்த்துட்டு தீர்ப்பு சொல்கிறீங்களே, இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்ன்றாங்க. அதெல்லாம் ராணுவ ரகசியம், உலகெல்லாம் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வடிவேல் காமெடி மாதிரி நீ அந்த வேலைக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 6 மாதமோ 7 மாதமோ கழித்து வயர் இணையதளத்தில் கரண் தப்பாருக்கு அருண் ஷோரி பேட்டி கொடுக்குறாரு. அப்படி ஒரு சிஏஜி ரிப்போர்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நீதிபதி சொன்னது பொய்ன்றார். அப்போ கவருக்குள்ளே இருந்த முக்கியமான பேப்பர் என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. நீதிபதிக்கு ஒரு பார்சல் போட்டாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. அதில் இதெல்லாம் ஒன்று எழுதி வச்சிருக்கலாம், துண்டு சீட்டில் பார்த்து சொல்லுங்க நாட்டாம அப்படின்னு கூட எழுதி வச்சிருக்கலாம். இப்படி அது இப்போ அவர் சொன்ன பிறகு இல்லை சிஏஜி ரிப்போர்ட் இருக்குன்னு சொல்லியோ யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இது ஒரு கேஸு. அப்புறம் நான் வரிசையாக சொல்லுவேன், நம்ம எலக்ட்ரல் பாண்டு கேஸு, இடி ரெய்டுக்காக பணம் கொடுத்தவங்க, ரெய்டை தடுப்பதற்காக பணம் கொடுத்தவங்க, லைசன்ஸுக்காக கொடுத்தவர்கள், இப்படி பலவிதமாக கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்ன கம்பெனி தேதி வாரியாக எடுத்து எல்லாத்தையும் வெளியே போட்டாங்க. ஆனால் நீதிபதி அந்த பணத்தையும் திரும்ப வாங்க முடியாது, அது அன்கான்ஸ்டியூஷனல் வாங்கினது, ஆனால் பணத்தை வாங்க முடியாது, அதை விசாரிக்கவும் முடியாது, அது வேற கேஸ் அப்படின்ட்டு போயிட்டார் சந்திரசூடு. அது முடிஞ்சிருச்சு. ஹிண்டன்பர்க் கேஸு உலகமே சிரித்து எல்லாரும் வெளியே போய் கென்யாவில் ஒப்பந்தத்தையே கேன்சல் பண்ணிட்டான். ஆனால் ஹிண்டன்பர்க் தான் தேச விரோதின்னு இங்கே. ஆமாம், ஹிண்டன்பர்க் தேச விரோதி அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி எங்களுக்கு ஓகே ஒன்றுமே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு அவர் சந்திரசூடு. செபியே சொல்லிட்டாங்கன்னாரு. செபியே சொல்லிட்டாங்களே, சொன்ன செபி யார்? மாதவி பூரி பூச்சு. அவங்க அதானியில் ஷேர் வச்சுருக்குறாங்க, அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. அதை அவங்க விசாரிக்கிறதுக்கு பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் வாங்கம்மா விசாரிக்கணும், வர முடியாதுன்ட்டாங்க. அது முடிஞ்சு போச்சு. இப்போ ஒருத்தர் ஒரு ஜட்ஜு கேஸு எஃப்ஐஆர் போட சொன்னார். மக்கானாலே ஹைகோர்ட்டில் அதுக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்க. அது முடிஞ்சது. அப்புறமா இந்த அதானிக்காக போய் ஸ்ரீலங்காவில் ஒரு டீல் பேசினார், அது ரத்து. பங்களாதேஷில் போய் ஒரு டீல் பேசினார், அது ரத்து. இப்படி போன இடம் பூரா அமெரிக்காவில் சோலாரு, அது இன்னும் ட்ரம்ப் வச்சிருக்கிறாரு, எதுக்கும் இருக்கட்டான்னு சொல்லி, குடுமி நம்ம கையில் இருக்கட்டான்னு. இப்படி எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள். இது எதையும் இடி விசாரிக்க இல்லை. அது எது தொடர்பாகவும் எந்த விசாரணையும் நடக்கலை. அதனால் இப்போ அவர் என்ன கேட்டார், அதாவது நீ யோக்கியமானு கேட்கக்கூடாது, இது எந்த ஒரு நீ திருடினே இல்லையா அதை சொல்லு அப்படின்றார். நான் தான் சொல்கிறேன், நான் திருடினேன்னா இல்லையான்னு விசாரிக்கிற அதிகாரமும் விசாரிக்கிற எந்திரங்களும் ஆள் படை அம்பு எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. விசாரிங்க. உங்களை யாரும் விசாரிக்க வேணாம்னு சொன்னது? விசாரிங்க. ஆனால் உங்களை விசாரிக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? யாருக்காவது இருக்குதா? இது பச்சையாக நடந்திருக்குதா? இத்தனையும் இவ்வளவும் நடந்திருக்குது. எல்லா இடத்துலையும் ஆட்சியை விலை பேசியிருக்கிறீங்க. எலெக்ஷன் கமிஷனை கையில் வச்சுருக்கிறீங்க. முந்தா நாள் காங்கிரஸ்காரங்க ட்வீட் போட்டிருக்கிறாங்க, யூபியில் ஒருத்தனுக்கு 17 புள்ளன்னு சொல்லி ஒருத்தன் ஓட்டு போட்டிருக்கிறான். என்ன அதில் கூத்தெல்லாம் இருக்குது. ஒரே வருஷத்தில் 17 புள்ள பெற்ற மாதிரி டேட்டெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி கேஸெல்லாம் நடந்திருக்குது. தேர்தல் தில்லுமுள்ளு, எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட்டு தில்லுமுள்ளு, இடி அப்பாயின்மெண்ட்டு அது தில்லுமுள்ளு. எது தான் பாக்கி? சிபிஐ டைரக்டர் அப்பாயின்மெண்ட்டு தில்லுமுள்ளு, ஜட்ஜு அப்பாயின்மெண்ட்டு உனக்கு வேண்டிய ஆளை போட்டுக்கிற, இத்தனையும் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள பற்றி நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறாருன்னா அவர் யாருக்காக பேசுகிறாரு? இது இன்னும் விளக்கி வேற சொல்லணுமா? இது அபத்தமானது. நான் சொல்ல வர பாயிண்ட்டு, பொது புத்தியில் மக்கள்கிட்ட ஒன்று இருக்குது, எல்லாம் திருட்டு. அவரே மணியை என்ன சொல்கிறாருன்னா, பழி வாங்குறது தாங்க ஈடி வருது, ஆனால் நீங்கள் யோக்கியர்களா? பாசிசத்தை எதிர்க்கணும் அப்படின்னா யோக்கியமாக இருந்தால் தான் எதிர்க்க முடியும். நீ ஊழல் பண்ணிட்டு பாசிசத்தை எதிர்க்க முடியாது அப்படின்ற வாதத்தை தொடர்ந்து அவர் முன்வைக்கிறாரு. நீங்களும் அதுக்கு அது தொடர்ந்து தான் பதில் சொல்றீங்க. சித்திக் கப்பன் யோக்கியனா இல்லையா? யோக்கியம். 5000 ரூபா கேமராமேனுக்கு அனுப்புனதுக்காக இடி கேஸ் போட்டாங்க. பிரவீர் புர்காயசா நியூஸ் கிளிக் எடிட்டரு, கேஸே இல்லை, அவரை உள்ள வச்சாங்க. அவர் யோக்கியரா இல்லையா? இப்போ நான் யோக்கியம்தான், இடியை நாங்கள் ஒன்றும் போட முடியாது. ஆனால் ஊப்பா போடலாமா கூடாதா? உமர் காலித் இருக்காரு, இன்னும் எவ்வளோ பேர் உள்ளே இருக்கிறாங்க. அதனால் நீ யோக்கியனாக இருக்கணும் எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ திரும்ப திரும்ப இப்படி பேசுவதன் மூலம்
யோக்கியனாக இருந்தால் இடி எதுவும் செய்யாது, இடி ரொம்ப யோக்கியமான அமைப்பு அப்படின்னு அதுக்கு வக்கீல் வேலை தான் இவர் பார்க்குறாரு. மோடிக்கும் ஈடிக்கும் வக்கீல் வேலை பார்க்கிறார் என்பது தான் உண்மை. அவர் பத்திரிகையாளர் வேலை பார்க்குறத விட வக்கீல் வேலை பார்க்கலாம். விஜய் வந்து ஒரு ஊழல் இலக்கியமே, அமலாக்கத்துறை சொன்ன டீட்டெயிலாம் வச்சு பார்த்தா ஒரு ஊழல் இலக்கியமே வந்து எழுதலாம். திமுக எப்படி கைதேர்ந்த முறையில் இந்த ஊழலை வந்து பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருக்கிறாரு. முதலாளிகள், டெல்லி முதலாளிகளும் அவர்களுடைய உறவுக்காரர்களும் வந்து இந்த விவகாரத்தில் எப்படி வந்து நடந்துக்குவாங்க, முறையாக தான் இடி வந்து விசாரிக்குமா அப்படின்னு ஒரு டவுட்டை சொல்லிருக்கிறாரு. இது வெறும் கம்மியான அமௌண்ட்டு தான், இதை முறையாக விசாரித்தா பெரிய திமிங்கலம்லாம் வந்து இதில் சிக்க போகுது அப்படின்னு அவரும் வந்து இந்த ஊழலை முழுமையாக அறிந்தவர் மாதிரி வந்து பேசியிருக்கிறாரு. சரி, விஜய் படத்துக்கு முதல் நாள் அன்னைக்கு பிளாக்ல டிக்கெட்டு விற்கிறது உண்டா இல்லையா? இந்த நாட்டில் நடக்குது இல்லை. ஆமாம். அது எப்போவாவது எங்கேயாவது விசாரிக்கப்பட்டிருக்கா? அது குற்ற நடவடிக்கை மூலம் ஈட்டப்பட்ட பணமா இல்லை சட்டபூர்வமாக ஈட்டப்பட்ட பணமா? குற்ற நடவடிக்கை தான். ஆமாம். அது வரி ஏய்ப்பு செய்யப்பட்ட பணமா இல்லையா? அது எப்படி நடந்தது? அந்த யோக்கியதை பேசலாமா? வாயை துறக்கலாமா? முதல்ல அருகதை இருக்குதா? அந்த இலக்கியத்தை எழுதுனா இன்னும் பெருசாக எழுதலாமே. அதனால் அவர் இடி மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு மரியாதை வச்சு அவர் ஏன் சொல்கிறாருன்னா, நம்மளை வந்து அது கழிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இடி சொல்கிறத நம்பி இவ்வளோ கோடி இருக்கும் அவ்வளோ கோடி இருக்குன்றாரு. அது ஒரு பக்கம். இன்னொன்று, மேலே இருக்கிற முதலாளிகள், ஏன் மோடின்னு பேரை சொல்ல வேண்டியதானே? அதை சொல்கிறதுக்கு பயம். தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்தவங்கள இவ்வளவு கோடை பயந்தாங்குள்ளி பேடியை நான் வந்து பார்த்தது கிடையாது. அவ்வளவு கேவலமாக இருக்குது. அதை மோடி காப்பாற்றுறாருன்னு சொல்லு. ஆனால் இப்போ என்ன வேடிக்கை தெரியுமா? இவர் பத்திரிகையாளர் மணி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதாவது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ரகசிய உறவு இருக்குது அப்படின்னு விஜய் பேசுகிறாரு. அது ஏன் பேசுகிறாருனாக்கா, அவரை பிஜேபி பி டீம்னு சொல்கிறாங்க. யாரை? விஜய். அதுலேருந்து தப்பிச்சதுக்காக அவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. எவ்வளோ பயங்கரமாக குற்றச்சாட்டு இது. அடுத்த வரி. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, அப்படி சொல்லலாம் இல்லையா? எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும்போது விஜய்க்கும் ஒரு நோக்கம் இருக்கலாம்ல. அதனால் நான் அவருடைய அறிக்கையை வரவேற்கிறேன். இப்படி கருத்து சொன்னாக்கா அதை கேட்டுக்கிட்டு பத்திரிகையாளர்கள் இது எங்கே போய் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. 2 பேருக்கு தான் யோகிதை இருக்குதுன்றார. ஒன்று விஜய்க்கு, இன்னொன்று சீமானுக்கு. இவங்க 2 பேருக்கு தான் இந்த ஊழலை பற்றி, டாஸ்மாக் ஊழலை பற்றி பேச யோகிதை இருக்குது. ஏடிஎம்கேவுக்குலாம் அந்த யோகிதை கிடையாது அப்படின்னு பேசுறாரு. பிஜேபிக்கு யோகிதை உண்டு, அண்ணாமலைக்கு உண்டு. அதை பற்றி அவர் அதில் பேசல. யோகியதை இருக்கிறதுனால தான் ரைடு நடத்துகிறாங்க. ஆமாம். அப்போ எடப்பாடிக்கு இல்லை, பிஜேபிக்கு உள்ள யோகியதை எடப்பாடிக்கு இல்லை, கிடையாது. இப்போ எடப்பாடி இதில் இல்லை போல் இருக்கு அவர். இப்போ விஜய் பக்கம் வந்துட்டாரா? விஜய்க்கும் சீமான் திரள் நிதி வாங்கினவருக்கும் பிளாக்ல டிக்கெட் விற்றவருக்கும் தான் அந்த உரிமை உண்டே தவிர எடப்பாடிக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா இருக்குது. இல்லை, இப்போ மணியை வந்து விடுங்களேன். இப்போ செந்தில் பாலாஜி யோக்கியமானவரா? அவர் வந்து ஊழலையே பண்ணலையா? அதே மாதிரி தான் வந்து கெஜ்ரிவாலும் சரி, அதே மாதிரி தான் வந்து தெலுங்கானாவை சார்ந்த கவிதா, இவங்கெல்லாம் வந்து ஊழலே வந்து பண்ணலையா? இவங்கெல்லாம் யோக்கியர்களா அப்படின்றது தான் கேள்வி. அதாவது ஊழலுக்காக விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஜெயலலிதா. கருணாநிதி தான் கேஸ் நடத்தி 55 கோடி ரூபா அடித்தது, பல ஆயிரம் கோடி கேஸ் போட்டு நிரூபிக்க முடிஞ்சது, அவ்வளோதான். சரி, ஓகே. அதனால் இது ஒரு விஷயம். ஆனால் ஊழல்ன்ற முத்திரை யாருன்னாக்கா, விஞ்ஞானபூர்வமான ஊழல், அப்படி ஊழல் இப்படி ஊழல்ன்ற முத்திரையெல்லாம் யாருக்கு? திமுகவுக்கு தான். இது தொடர்ந்து இதுக்கு ஒரு சாதிய பார்வை இருக்குது. அது லல்லு பிரசாத் யாதவும் இவங்களும் தான் ஊழல் செய்யக்கூடியவர்கள். மிஸ்ராக்கள்லாம் வந்து செய்ய மாட்டாங்க அப்படின்னு அதை நம்ம மிஸ்ரா திவாரி அப்படி இருந்தாக்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒரு விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஊழல் என்ற பிரச்சனையை பார்க்கின்றதில் இதை திரும்ப திரும்ப நம்ம பேச வேண்டியிருக்கு. இந்தியாவில் ஆக பெரும் ஊழல் என்பது என்ன? இந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் கைப்பற்றி வைத்திருப்பவர்கள். இப்போது அதானி சொத்தை வரிசையாக ஏர்போர்ட்டு, துறைமுகம் போனது வந்ததெல்லாம் எழுதி கொடுக்குறாரு. அதை யாராவது ஊழல்னு சொல்கிறாங்களா? அதை கேட்டால் பாலிசி டெசிஷன் என்ன? இப்போ கேஜ்ரிவால் அதான் சொல்கிறாரு, பாலிசி டெசிஷன். அது 2G ஸ்கேமில் கடைசியாக தீர்ப்பு என்ன? ஸ்கேமுன்னீங்க, அது பாலிசி டெசிஷன் அப்படின்றது தான் தீர்ப்பு. இப்போ அதானிக்கு எழுதி கொடுக்கறது
இப்போ பார்டரில் இது ஆரம்பிக்கிறாங்கன்னு எதிர்கட்சி கத்துறாங்க. நோனோ, இது பாலிசி டெசிஷன். அம்பானி வந்து பாகிஸ்தான் பார்டரில் தான் வச்சுருக்காரு ரிஃபைனரி. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்தாலும் ரிஃபைனரி மேலே குண்டு போட மாட்டான். என்ன அப்போ இதெல்லாம் வந்து கரப்ஷனில் வர்றதில்லை. அவங்களாம் தொழிலதிபர்கள், அவங்க வந்து பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட காசு வாங்கிறது மட்டும்தான் ஊழல் என்ற முறையில் பார்ப்பதற்கு மக்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை முதலாளிகள் தான் பயிற்றுவிச்சிருக்கிறாங்க. இப்போ பாரிவேந்தர் இருக்கார் இல்லையா, பாரிவேந்தரோட பெரிய ஊழல் அதிமுக. ஆனால் பாரிவேந்தர் தான் ஊழலை பற்றி பேசுகிறார். அல்லது நியூஸ் 18ல் இந்த செய்தி எல்லாம் வருது, அம்பானி சேனல் இல்லையா. இப்போ விஜயை வந்து ஜியோ வாங்கிட்டாங்க அம்பானி. ஆமாம், அதெல்லாம் வந்து இருட்டடிப்பு. அது ஊழல் இல்லை, அது அவங்க பிரச்சாரம் செய்கிறது தான் ஊழல் என்ற முறையில் நம்ப வைக்கப்பட்டிருப்பது நம்பர் 1. அதுக்கு காரணம் நம்ம சமூக அமைப்பு. அதில் யார், எந்த ஜாதி, எந்த பிரிவினர் ப்ரிவிலேஜாக இருந்தாங்க என்பது தான் முதன்மையானது. அதுக்கு கீழே பாருங்கள், இந்த கட்சிக்காரன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான், இங்கே வாங்குறான், அங்கே வாங்குறான் அப்படின்னு சொல்லி ஊழல் ரவுடி எல்லாம் இப்படி இருப்பாங்க என்ற தோற்றம். இதை முதல்ல நம்ம மறக்கணும், நம்பர் 1. 2வது, இந்த தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் ஒரு கட்சி இவ்வளவு செலவு பண்ணலான்னு வகுக்கப்பட்டுள்ள விதிமுறைப்படி செலவு பண்ணி ஜெயித்தவன் யாராவது இருக்கிறானா? அந்த விதிமுறைப்படி செலவு பண்ணுறவன் ஜெயிக்க முடியுமா? முதல்ல தேர்தல் அரசியலே இருக்க முடியுமா? முடியாது. அப்போது முறைகேடாக பணம் ஈட்டினாதான் இதில் ஏதாவது ஒன்று பண்ண முடியும். என் கட்சி இருக்குன்றதை போஸ்டர் அடித்து சொல்கிறதுக்கு கூட முறைகேடாக பணம் திரட்டினா தான் முடியும் என்பதுதான் நிலவரம். இப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம், இந்த சூழலை வைத்துக்கொண்டு காசு வாங்கிட்டான்னு பேசுவது, அது ஏதோ நடக்காத ஒரு விஷயம் மாதிரி, யாரும் செய்யாத ஒரு விஷயம் மாதிரி பேசுவதில் எந்த பொருளும் இல்லை. எது இந்த நாட்டின் முதன்மையான பிரச்சனை? மொத்த நாட்டின் சொத்துக்களையும் சில முதலாளிகளுக்கு மோடி வந்து இந்த கடந்த 10 ஆண்டுகளில் எழுதி கொடுக்குறாரு. நம்ம உருவாக்கின பள்ளிக்கூடம், நம்ம உருவாக்கின காலேஜ், நம்ம உருவாக்கின பல்கலைக்கழகம், இதில் என்ன படிக்கணும் என்ற கொள்கையை அவங்க தீர்மானிக்கிறாங்க. நம்ம ஊரில் படித்து எல்லாம் உருப்படியாகிறாங்க அப்படின்னா 3ஆம் கிளாஸில் பொதுத் தேர்வு, 5ஆம் கிளாஸில் பொதுத் தேர்வு, 8ஆம் கிளாஸில் பொதுத் தேர்வு என்று வடிகட்டி வெளியேற்றுகிறார்கள். இந்த யோகி வந்து 25,000 பள்ளிக்கூடத்தை மூடியிருக்காரு. கேட்டால் 50 பேருக்கு மேலே ஆள் இல்லை. அப்போ அதை வந்து இதுதான் ராஜாஜி அப்போ பண்ணது. அதை வந்து எல்லா இடத்துக்கும் அமல்படுத்துகிறார்கள். இப்படி அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் விட்டுட்டு டாஸ்மாகில் 10 ரூபா வாங்கிட்டான், 20 ரூபா வாங்கிட்டான் பாட்டிலுக்கு, அதில் சொத்து சேர்த்துட்டாங்க என்று ஒரு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுவது. இப்படி பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டு தான் மோடி 2014 ஆட்சிக்கு வந்தார். அது பொய் அப்படின்னு ஆராஜா ப்ரூவ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டார். ஆனால் அந்த பொய்யை வைத்து இந்த நாட்டை பிடித்த சனி இருக்கு இல்லையா, அது இன்னமும் அதிலிருந்து நம்ம தப்பிக்க முடியல. இப்போ இந்தியாவை பிடித்த சனி தமிழ்நாட்டையும் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க எல்லாம் வேலை பார்க்குறாங்க. என்ன அது கொள்கை ரீதியாக வேலை பார்க்குறாங்களா, காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்களா? இல்லை, இதில் எப்படின்னு புரியல. மணி ஒரு கட்டத்தில் போய் சொல்கிறாரு, அண்ணாமலை தான் வந்து திமுகவை வந்து காப்பாற்றுறாரு. இடி சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் 1000 கோடின்னு சொல்லி திமுகவை காப்பாற்றுகின்ற வேலையை அண்ணாமலையும் ஆளுநரும் செய்கிறது தான் அவங்களுக்கு தொழிலாக இருக்குது. பாருங்கள், ஏன் சொல்கிறாங்க, சொல்ல கரெக்டு தான். என்ன கேட்டால் அவர் வந்து பிஜேபிக்கு ஒரு அரசியல் ஆலோசகர் அந்த மாதிரி. இப்போ அதை ஆதவ அர்ஜுன் போயிருக்காருல்ல, அந்த மாதிரி போயிட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு ஐடியா வந்து கொடுக்கலாம். இது எப்படி இருக்குன்னா, பச்சையாக நடந்துகிட்ருக்குது. பச்சையாக நடந்துட்டுருக்கிற விஷயத்த இதை டீசெண்டாக எப்படி செய்யணும், அயோக்கியத்தனமாக செய்கிறத மூடி மறைச்சு நேர்மையாக செய்வது போல் எப்படி செய்ய வேண்டும், அந்த கூறு அண்ணாமலைக்கு இல்லைன்னு சொல்ல வர்றாரு. அப்படி தானே? ஆமாம், அதை தொழிலை சுத்தமாக செய்ய தெரியல உங்களுக்கு என்று சொல்கிறார் அவர். இது வந்து இவங்கெல்லாம் பத்திரிகையாளர்னு சொல்லி பேசுவதும், அதை கேட்டுட்டு உட்காந்துருக்கிறவங்க தலையாட்டிகிட்டு இருக்கிறதும், இந்த கொடுமையை எங்கே போய் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது சட்டமன்ற தேர்தல் 2026 அப்படின்றது அல்ல பிரச்சனை. டீலிமிட்டேஷன், இந்த மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை, இப்படி மொத்த அதிகாரத்தையும் சென்ட்ரல் எடுத்துக்கிறது. மாநிலம் என்ற ஒன்றே இல்லாமல் செய்வது, பெரும்பான்மைவாதம் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் என்ன புரிஞ்சிட்ருக்கிறோம், மக்கள் எப்படி புரிஞ்சிட்ருக்காங்கன்னா இந்து மெஜாரிட்டி, முஸ்லீம் மைனாரிட்டி அப்படின்னு. டீலிமிட்டேஷனுக்கு பிறகு என்னென்னா எல்லா மாநிலங்களும் மைனாரிட்டி தான். பீகார்லேயும் யூபிலையும் ஜெயிச்சிட்டாங்க
ஜோலியம் முடிஞ்சது, மொத்த அதிகாரமே எங்கள் கையில், நாங்கள் சொல்வதுதான் சட்டம் என்று நிலைநாட்ட முடியும் என்ற இடத்துல இருக்கிறாங்க. அதை எதிர்த்து பேசினாக்கா ஈடி எல்லாம் தேவையில்லை. ராகுல் காந்தி அர்பன் நக்சல்ன்றாங்க, மாவோயிஸ்ட்ன்றாங்க, அப்புறம் இவர் பிரிவினைவாதின்றாங்க. அர்ணப் கோஸ்வாமி நம்ம சிஎம்ஏன்னு சொல்றாரு, நக்சலைட்டு, மாவோயிஸ்ட், அர்பன் நக்சல் அப்படின்னு வந்து சொல்றாப்புல. ஆமாம், அதனால் இப்போ அதை எதிர்த்து பேசுகிற எல்லாரையும் அந்த எண்டு வரைக்கும் கொண்டு இடி கேஸு லஞ்சன்றது வேண்டியதில்லை. ஏதோ ஈடின்னு இருக்காரு. ஒருவேளை ஈடியில் மாட்டலைன்னா அர்பன் நக்சல் யூஏபியில் சிக்கிதானே ஆகணும் அப்படின்றத நோக்கி தான் அவங்க போயிட்டுருக்குறாங்க. இதுதான் ஃபாசிசம். ஃபாசிசம் இல்லைன்னு சில அறிஞர்கள், ஆமாம், சில பத்திரிகையாளர்களும் வந்து சொல்கிறாங்க, தமிழ்நாட்டு இந்தியாவில் ஃபாசிசம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாஜக ஒரு ஃபாசிச கட்சி அல்ல அப்படின்றாங்க. சிபிஎம் கூட அப்படி ஃபாசிச கட்சி. ஃபாசிசம்னாக்கா ஹிட்லர் மாதிரி இப்படி 2 வண்டு வச்ச மாதிரி மீசை வச்சுருக்கணும், அல்லது குறைந்தபட்சம் முசோலினி மாதிரி மொட்டையாவது அடிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க கருதக்கூடும்னு நினைக்கிறேன். இப்போ மோடிக்கு மொட்டை அடிக்க என்னால் முடியாது, அவராக அடிச்சுக்கிட்டால் தான் உண்டு. அல்லது 75 வயசாகிடுச்சுன்னு மோடி போய் அந்த மொட்டை இருக்காருல்ல ஒருத்தர் யோகி, அவர் வந்தால் பாசிசம்னு ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். மொட்டை கரெக்டு, அப்போ பாசிசம் வந்துருச்சு ஒத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இப்பேற்பட்ட அறிஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அரங்கில், ஊடக அரங்கில் நம்ம வந்து பேச வேண்டியிருக்குன்றது ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை. இப்போ போன தடவை வந்து இவரை அமைச்சர் செந்தில் பாலாஜியை தான் வந்து குறி வச்சாங்க. அவரை வந்து சிறைப்படுத்தினாங்க. அவர் வந்து ஒரு அஜெண்டாவுக்கு ஒத்து வருவாரா அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. அப்படி எதுவுமே நடக்கலை. இப்போ 2வது தடவை இந்த முயற்சியும் டாஸ்மாக், அப்புறம் டாஸ்மாக் தொடர்புடைய திமுக அமைச்சர்களுடைய நிறுவனங்கள், அக்காடு, கால்ஸு, ஜெகத்ரட்சகனோட கம்பெனி, இப்படி இது தொடர்புடைய இடங்கள் மட்டும்தான் குறிவைக்கப்பட்டிருக்குது. இதற்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கா, இல்லை இது வெறும் மிரட்டல் மட்டுமா? ஒரு அஜெண்டா இல்லை, 2 அஜெண்டா இருக்கு. ஓகே, ஒன்று செந்தில் பாலாஜி தான் இந்த ஷிண்டே ஆமாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பிரச்சாரம் சவுக்கு பண்ணார். ஆனால் அவர் ஷிண்டே இல்லை, அவர் நின்றுட்டார். சரி, அப்போ செந்தில் பாலாஜியை ஷிண்டே ஆக்கிற முயற்சி அப்படின்றது முதல் அஜெண்டா, அது நடக்கலை. 2வது அஜெண்டா அண்ணாமலையை எப்படியாவது வந்து ஆளாக்கணும் அப்படின்றது. எம்பி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன், கவுன்சிலர் எலெக்ஷன், எதுலையாவது. இப்போ அண்ணாமலைக்காக ஈடியே வெறுத்து போய், யோ உனக்காக எவ்வளோதான் நாங்கள் வேலை பார்க்குறது அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு மாகுன்னு தந்தி டிவி, பாலிமர் டிவி கடுமையாக உழைக்கிறாங்க அண்ணாமலைக்காக. இவங்க ஊடகத்துல அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இடி, ஐடி அவங்க ஒரு பக்கம் உழைக்கிறாங்க. பட்டா கேஸ்ட் அப்படின்னு மோடின்னு சொல்லி பாக்குறாரு. ஆமா, அதனால அண்ணாமலை எப்படியாவது ஒரு பதவி கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் இப்போ ஒரு மணி சொல்கிற மாதிரி அவருக்கு கூறு இல்லாமல் இருக்குது. அவரே சாட்டையால் அடித்து அதுக்கு எடுத்துக்கிறாரு. இல்லை ஏவோன்கிறாரு, 1000 கோடின்றாரு. வாயை வச்சுட்டு சும்மா இருக்கலாம். அதனால் இப்படி இந்த ஒரு துயரமான நிலை வந்து பிஜேபிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அண்ணாமலைக்காக இது நடக்கிறது என்ற அளவுக்கு நான் முதல்ல சொன்னது போல் இடி வந்து ரொம்ப ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை காட்டிலும், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு ஏட்டு ஒரு 2000 ரூபா கொடுத்தாக்கா வந்து மிரட்டுவாருன்றது இருக்கு இல்லையா, அதை விட சீப்பான இடத்துல தான் ஈடி இருக்கிறது என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஈடின்னா ஏதோ பயங்கரமாக அப்படியெல்லாம் கிடையாது. அது ஒரு மட்ட ரகமான கூலிப்படை என்பதற்கு மேல் அதற்கு மதிப்பு கொடுக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. எந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் 1000 கோடி ஊழல் அப்படின்ற முடிவுக்கு இடி வந்தது, எதன் அடிப்படையில் அந்த அறிக்கை கொடுத்தார்கள் அப்படின்ற முகாந்திரமே தெரியாத சூழலில் இது 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி, 1000 கோடிக்கு மேல இருக்கும். இன்னும் சீமான் வந்து அவரும் வந்து இதெல்லாம் ஒரு கம்மியா காட்டுறீங்க, சைபர் கம்மியா இருக்கு அப்படின்னு எல்லாரும் கதறிட்டு இருக்கு. அவங்க பொறுப்பு இது என்னன்னா, ஏற்கனவே ஹையஸ்ட் வந்து 1,76,000 கோடி, அதோட கூட தானே சொல்லணும். குறைச்சு சொன்னீங்கன்னா அப்படிதான் அது. ஆமா, இப்போ இவ்வளவு விஷயங்களையும் இதன் பின்னாடி இந்த ஊழல் ஒழிப்பு, ஊழல் எதிர்ப்பு, திமுக ஒரு ஊழல் கட்சி, இந்த அஜெண்டாவுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது அப்படின்றத அம்பலப்படுத்தி நம்முடைய நேயர்களுக்காக விரிவாக விளக்கியதற்கு ரொம்ப நன்றி தோழர். வணக்கம்.